أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 30வது வசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அந்த வசனத்தின் ஆரம்பமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை யார் ரப்பாக ஏற்கிறார்களோ, பின்பு யார் அதில் நிலையாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லப் போகின்றான். இதில் அல்லாஹ் என்றால் யார், ரப் என்றால் யார், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதென்றால் என்ன, பின்பு அதில் உறுதியாக நிலையாக நிற்பதென்றால் என்ன என்பதை பற்றித்தான் சுருக்கமாக சிறுக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் சஹாபாக்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் இது போன்ற சிரமங்கள் இன்னும் ஏன் ஏற்படுகின்றது, நாம் ஈமான் கொண்டுதானே இருக்கிறோம், நாம் முஸ்லிமாகத்தானே இருக்கின்றோம், இந்த சிரமங்கள் இன்னும் சகிக்கக்கூடிய நாட்கள் எத்தனை வருடங்கள் இன்னும் இது போன்ற கஷ்டங்களை இன்னல்களை சகிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில்தான் சூரா ஆலு இம்ரானுடைய அந்த வசனங்களை, அதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய அந்த வசனத்தை நேற்றைய முன்தினம் நாம் சொல்லி காட்டினோம். உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கத்திற்குள் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்பதை இந்த வசனத்தை நேற்றைய முன்தினம் நாம் ஓதி காட்டினோம். இது இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு காலங்களில் நபிமார்கள் மக்களுக்கு மத்தியில் வந்தார்கள். குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா இப்படி பேசுகின்றான், யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய அட்டகாசம் எல்லை மீறியது, எவ்வளவு எல்லை மீறியது என்பதற்கான உதாரணமே வயக்துலூனன் நபியீன பிகைரில் ஹக், உண்மைக்கு புறம்பாக நபிமார்களையே அவர்கள் கொன்று விட்டார்கள். வயக்துலூனல் அம்பியா, நபிமார்களை கொன்று குவித்து விட்டார்கள் இஸ்ரவேலர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசி காட்டுகின்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு சமூகத்திடத்தில் ஒரு நபி வந்திருந்தார். அந்த நபி தன் மக்களிடத்தில் ஏகத்துவத்தை பற்றி தப்லீக் செய்கின்றார், தஅவா பணி செய்கின்றார், அல்லாஹ் ஒருவன்தான் என்று ஏற்றுக்கொள்ள சொல்லி அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த நேரத்தில் அந்த மக்கள் அந்த நபியை ஊர் மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து அவருடைய சட்டையை கிழித்து, அவருடைய மேலாடையை கிழித்து, மேல் உடலை ஒன்றுமில்லாத அரை நிர்வாணமாக ஆக்கி இரும்பு சீப்பை கொண்டு வந்து அவருடைய முதுகிலே கிழிப்பார்கள். இந்த நேரத்தில் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு அந்த இறை தூதர் அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். கிழித்து காயமாக்கிவிட்டு பின்பு அனுப்பி விடுவார்கள். மீண்டும் மறுநாள் அதே போன்று அதே இறை தூதரை அழைத்து வந்து காயப்பட்ட இடத்திலேயே மீண்டும் அதே போன்று கிழித்து அந்த முதுகை காயமாக்குவார்கள். இப்படியெல்லாம் நபிமார்களை சித்திரவதை செய்தார்கள். ஆனாலும் அந்த இறை தூதர் அல்லாஹ் ஒருவன்தான், அல்லாஹ் ஒருவன்தான், அவனோடு இணை துணை இல்லை என்பதை மிக தெளிவாக அந்த இறை தூதர் தஅவா பணி செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சில இறை தூதர்கள் வந்திருந்தார்கள். அந்த இறை தூதரை அந்த மக்கள் கொண்டு வந்து அவர்கள் தஅவா பணி செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பதற்காக அந்த இறை தூதரை கொண்டு வந்து கழுத்து வரைக்கும் உடல் முழுக்க மண்ணுக்குள் புதைத்துவிட்டு ரம்பத்தை கொண்டு வந்து நடுத்தலையில் வைத்து அறுத்து அவர்களுடைய அந்த இறை தூதர்களுடைய உயிர்களை எடுத்தார்கள். அப்போதும் அந்த இறை தூதர்கள் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை சொல்லிக்கொண்டே உயிரை விட்டார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இறை தூதர் வந்திருந்தார். அவர் தன் சமூக மக்களுக்கு மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்காக
ஊர் மக்கள் சுற்றி நின்று அந்த இறை தூதரை கல்லால் அடித்து உடல் முழுக்க இரத்த காயமாக்கி விட்டார்கள். ரத்தம் சொட்டுகின்றது, ரத்தம் வழிகின்றது, நிற்க முடியாத நிலை. அந்த நேரத்திலும் அந்த இறை தூதர் தன்னுடைய துண்டை எடுத்து தனது இரத்தத்தை எல்லாம் துடைத்து விட்டு அல்லாஹும் மக்ஃபிர் கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். நேற்றைய தினம் ஹபீப் நஜ்ஜாருடைய வரலாற்றில் நாம் எதை சொன்னோமோ அதே குர்ஆன் வசனத்திற்கு ஒத்து இந்த இடத்தில் இந்த ஹதீஸ் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஊர் மக்கள் அவரை கொன்று இருக்கிறார்கள், ஆனால் அவருக்கு அந்த மக்களின் மீது எந்த விதமான கோபமும் இல்லை, மாறாக கவலைப்பட்டார். என்னுடைய ஊர் மக்கள் எனக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பை அறிந்திருக்க வேண்டுமோ, என்னுடைய ரப் என்னை மன்னித்து விட்டான், சங்கையாளர்களோடு என்னை சேர்த்து விட்டான், வஜஅலனி மினல் முக்ரமீன். இதையே இந்த இறை தூதர் மிக அழகாக செய்கிறார்கள். அவர் இந்த இரத்தத்தை துடைத்து விட்டு அல்லாஹும் மக்ஃபிர் கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமூக மக்களை நீ மன்னித்து விடு. எப்பேற்பட்ட ஈமான் பாருங்க, எவ்வளவு உயர்ந்த ஈமான். சுற்றி நின்று கல்லால் அடித்து இரத்தத்தால் தோய செய்து விட்டார்கள். இரத்தம் வழிகின்றது, நிற்க முடியாத நிலை. தன்னுடைய துண்டை எடுத்து இரத்தத்தை மேனியை துடைத்து விட்டு அல்லாஹும் மக்ஃபிர் கௌமி, அடித்தவர்களுக்காகவே பாவ மன்னிப்பு அந்த இறை தூதர் தேடுகிறார். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமூகத்தை நீ மன்னித்து விடு. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், நிச்சயமாக இவர்கள் அறியாமல் தெரியாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஈமான்! இந்த ஈமானைத்தான் குர்ஆன் உச்சபட்ச ஈமானாக பேசுகின்றது. ஒருவர் தங்களுக்கு கெடுதியே செய்தாலும் அவருக்கு மீண்டும் கெடுதி செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக மன்னிப்பை தேடி அவருடைய நல்வழிக்காக கவலைப்படக்கூடிய, நல்வழிக்காக அவரை இழுக்கக்கூடிய இந்த உயர்ந்த ஈமான் இருக்கின்றது. இது இஸ்திகாமத்தில் ஆகச் சிறந்த ஈமான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை தாண்டி அல்லாஹு தாலா சூரத்து தாஹாவில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா மிக அழகான ஒரு வரலாற்றை பேசுகின்றான். 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் ஈமானோடு இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் பர்த் முஸ்லிம், நாங்கள் அப்படி இப்படி என்று பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹு தாலா பதிலளிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தாட்சிகளை நாளுக்கு நாள் ஒவ்வொரு அத்தாட்சியாக அல்லாஹு தாலா ஃபிரௌன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் பார்த்து 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 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தாட்சியால் மக்கள் ஈமான் கொண்டு இருக்கிறார்கள். இதை சூனியம் என்று மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் ஊரில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்து, மூசா மிகப்பெரிய சூனியத்தை செய்து கொண்டிருக்கிறார், இவருடைய சூனியத்தை நீங்கள் மிகைத்து காட்டுங்கள், நான் உங்களுக்கு சன்மானம் தருகின்றேன், உங்களுக்கு பொற்காசுகளை நான் தருகின்றேன் என்று அந்த சூனியக்காரர்களோடு பேசி கிட்டத்தட்ட 7-8 மிகப்பெரிய சூனியக்காரர்களை ஃபிரௌன் கொண்டு வந்தான். சபை கூடியது, எகிப்தினுடைய சபையே மிகப்பெரிய அளவில் கூடியது. இதை பார்ப்பதற்காக அல்லாஹு தாலா இதை சூரத்து தாஹாவில் மிக அழகாக பேசுகின்றான். அந்த சூனியக்காரர்கள் வந்தார்கள். நீங்கள் முதலில் போடுங்கள், நீங்கள் முதலில் போடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சூனியக்கார மக்களும் பேசிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடியதை எறிந்தார்கள். அது தரையில் விழுந்ததும் பாம்பை போன்று நெளிந்தது. பாம்பாக அல்ல, பாம்பை போன்று நெளிந்தது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இந்த கணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்பட்டது. என்னடா இது, இதுவரைக்கும் இந்த மாதிரி நம்ம பார்க்கலையே, இப்படிலாம் மாய மந்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்று எண்ணி ஒரு பதட்டமான ஒரு பயம். குல்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அப்போது நாம் சொன்னோம், குல்னா லா தகஃப், நீங்க பயப்பட வேண்டாம், இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் மிகைக்கப் போகிறீர்கள், நீங்கள் தான் ஜெயிக்கப் போகிறீர்கள். இஸ்லாம் தோற்றால் வேறு எது ஜெயிக்கும் உலகத்தில்? இஸ்லாம் தோற்றுவிட்டால் வேறு எதுதான் உலகத்தில் ஜெயிக்க போகும்? ஒரு நபி தோற்றுவிட்டால் நபியோடு வாழக்கூடிய அந்த மக்களில் யார் ஜெயிப்பார்கள்? அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான், குல்னா லா தகஃப்,
இன்னக அன்தல் அலா, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் தான் அலா உயர்ந்தவர்கள். வஅல்கி மா ஃபீ யமீனிக தல்கஃபு மா ஸனஉ இன்னமா ஸனஉ கைது சாஹிர், உங்களுடைய வலது கரத்தில் இருப்பதை நீங்கள் போடுங்கள், அது மிகப்பெரிய பாம்பாக மாறி எது பாம்பை போன்று நெளிந்ததோ அந்த ஒட்டு மொத்தத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாம்பு விழுங்கி முடித்து விட்டது. அல்லாஹு தாலா இதை பற்றி தெளிவாக பேசுகின்றான். இப்போது இதை பார்த்ததும் அவர்கள் பயந்து விட்டார்கள். பாம்பை போன்று நெளிந்ததை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பதட்டம், பயம் ஏற்பட்டது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொன்னான். ஏனென்றால் இது உலக ரீதியான பயம், இதற்கு நீங்க பயப்படக்கூடாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் இருந்து போடப்பட்ட அந்த அசா மிகப்பெரிய பாம்பாக மாறி எதிரில் இருந்த அந்த பாம்பை போன்று நெளிந்தது எல்லாம் விழுங்கியதற்கு பின்னால் இப்போ அவர்கள் மிகப்பெரிய பயமாக அவர்கள் பயந்தார்கள். இந்த பயம் உண்மையான பயம், இந்த பயம் அல்லாஹின் மீது வந்த பயம். இப்போ அல்லாஹ் சொல்லல நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, அது பயந்தாக வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹுக்கு பயப்படவில்லையானால் வேறு யாருக்கு பயப்படுவார்? இப்போ அந்த பயம் அல்லாஹின் மீது வந்த உண்மையான பயம். அவர்களுடைய பயம் வந்ததும் இப்போ அல்லாஹ் பேசல, அவங்க பேசுறாங்க. அந்த சூனியக்காரர்களாக யார் வந்தார்களோ அவர்கள் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஃபிரௌனிடத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முறியடிப்பதற்காகத்தான் சூனியக்காரர்களையே ஃபிரௌன் ஏற்பாடு செய்திருந்தான். எந்த சூனியக்காரர்களை வைத்து யார் உண்மையான இறைவன் யார் பொய்யான இறைவன் என்பதை தீர்மானிக்கலாம் என்று ஃபிரௌன் ஒரு தப்பான கணக்கு போட்டு வைத்திருந்தானோ அவனிடத்தில் இருந்த அந்த கடைசியாக இருந்த வாய்ப்பும் இப்போது நழுவி போகின்றது. தங்களுடைய சூனியம் தோற்று போனதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியது உண்மையானது, அது தந்திரமோ மந்திரமோ அல்ல, அது அல்லாஹுடைய ஆற்றல் என்பதை ஒரு நொடி பொழுதில் அந்த மக்கள் அதை புரிந்து கொண்டு சுஜூதில் விழுந்து விட்டார்கள். இது அல்லாஹ்வின் மீது வந்த உண்மையான பயம். பின்பு காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பு யாரோ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பு யாரோ அந்த ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். இதுதான் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பது. இவங்க ஏற்கிறாங்க பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பு யாரோ அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். قال آمنتم له قبل أن آذن لكم. ஃபிரௌன் பேசுறான், என்னுடைய அனுமதி இல்லாமலேயே நீங்கள் அவரை நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? அவனுடைய ஆணவத்துல கொஞ்சமும் குறையில, அவனுடைய திமிரிலும் பெருமையிலும் எந்த சலிப்பும் இல்லை. இந்த நேரத்திலும் நான் உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னால் நீங்கள் அவர்களை நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று சொல்லி ஃபிரௌன் தொடர்ந்து பேசுறான். ஃபல உகத்திஅன்ன ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் খিলাஃபின் வல உஸல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நக்ல் வல தஅலமுன்ன அய்யுனா அஷத்து அஸாபன் வ அப்கா. அவர்களுக்கு தர இருக்கின்ற வேதனையை பற்றி இப்போது பேசுகின்றான். உங்களை நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முறியடிப்பதற்காக அழைத்து வந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு மாறு செய்யும் விதமாக என்னை நீங்கள் நாசமாக்கி விட்டீர்கள். நீங்க அவரை நம்பிக்கை கொண்டு ஊர் மக்களுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் இப்ப தோற்று போனவனாக இருக்கிறேன், ஆனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். மாறு கை மாறு கால், வலது கையை வெட்டினா இடது காலை, இடது கையை வெட்டினால் வலது காலை, இப்படி வெட்டி ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டி ஈச்ச மரத்தில் அப்படியே அந்த உடலை தூக்கி அரைந்து விடுவது, சிலுவையில் அரைந்து விடுவது. இது போன்ற தண்டனை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். இது மிகப்பெரிய வேதனையாக தண்டனையாக உங்களுக்கு இருக்கும் என்று ஃபிரௌன் சொல்லும் போது பயம் வரலையா உங்களுக்கு? ஏன்? அல்லாஹுக்கு பயந்துட்டாங்க. ஃபிரௌன் காட்டக்கூடிய இந்த பயத்திற்கு முன்னால் அல்லாஹுக்கு யாருக்கு பயப்பட வேண்டுமோ அந்த உண்மையான பயம் அவர்களுடைய உள்ளத்தில் சென்று விட்டது. இதுதான் குர்ஆன் முழுக்க எல்லா இடங்களிலும் பேசுகின்றது. ஒரு அடியார் அல்லாஹுக்கு பயப்பட துவங்கிவிட்டால், யாருடைய உள்ளத்தில் உண்மையான அல்லாஹுடைய பயம் வருமோ இந்த உலகத்திற்கு அவர் பயப்பட மாட்டார். இந்த உலகத்தினுடைய எந்த விதமான அச்சுறுத்தலும் அவரை ஆட்டி படைக்காது. இதனாலதான்
பள்ளிவாசலுக்கு யார் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டும் என்ற பட்டியலில் அல்லாஹு தாலா நம்பிக்கை கொள்ள வேண்டும், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற பட்டியலில் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்புதாரிகளை பற்றி அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான். இப்ப இவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் எப்போது உள்ளே சென்று விட்டதோ, இப்போ ஃபிரௌன் காட்டக்கூடிய பயம் அவர்களுக்கு பயம் வரவில்லை. அவங்க பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. அந்த நிமிஷம் வரை ஈமானுக்கு முன்னால் பம்பிக் கொண்டிருந்த அந்த மக்கள் قالوا لن نؤثرك على ما جاءنا من البينات والذي فطرنا فقل ما انت قال فقل ما انت قال, நீ என்ன செய்ய விரும்புறியோ செஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. மாறுக்கை மாறுக்கால் சிலுவையில் அறையிறது இல்லை, இதை விட பெருசா வேற ஏதாவது செய்ய போறியா? என்ன செய்ய வேண்டுமோ செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஃபக்லி மா அன்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ என்னத்தை செஞ்சாலும் அது இந்த உலகத்துல மட்டும்தான் உன்னால செய்ய முடியும். ஒரு நிமிஷம் ஈமான் கொண்டார்கள், ஈமானுடைய வேல்யூவை அல்லாஹ் இங்க பேசி காமிக்கிறான். 60 வருடங்களாக நாங்கள் முஸ்லிம்கள், 50 வருடங்களாக முஸ்லிம்கள், நாங்கள் அப்படி பின்பற்றோம், நாங்கள் இப்படி பின்பற்றோம், நான் 35 வருஷமா தொழுகையை விடல, 7 வயசுல இருந்து நான் நோன்பை விட்டதில்லை, அதெல்லாம் சரி, ஈமான் எங்கன்னு குர்ஆன் கேட்குது. ஃபக்லிமா அன்த கால், ஈமான் கொண்ட 10 நிமிஷம் கூட ஆகல. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபிரௌன் கிட்ட அவர்கள் அறைகூவல் விடுகின்றார்கள், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சுக்கோ, நிச்சயமா நீ செய்வதெல்லாம் இந்த உலகத்தில் தான். இன்னா ஆமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர லனா ஹதாயானா, எங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், எங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நிச்சயமாக எங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், எங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பதற்காக, எங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பதற்காக எங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ என்று அவர்கள் சொல்லி, ஃபிரௌன் அதே போன்று அவர்களை மாறுக்கை மாறுகால் வெட்டி சிலுவையில் அறைந்து அவர்களுடைய உயிரை சித்திரவதை செய்து எடுத்தான். ஆனால் அவர்களுடைய ஈமானில் எந்த குறைவும் இல்லை, உறுதியில் எந்த குறைவும் இல்லை. உயிரை விட்டார்களே தவிர கொண்ட ஈமானை அவர்கள் இழக்கவில்லை, அவர்களுடைய ஈமானில் ஊசலாட்டம் ஏற்படவில்லை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா சும்மஸ்தகாமு, எவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றதற்கு பின்பு யார் அதில் நிலையாக உறுதியாக இருக்கிறார்களோ என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்னும் இதை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த